நாங்கள் மதுரவாயிலேருந்து வந்திருக்கோம். கேப்டன் விஜயகாந்தை பார்க்கலான்னு. அவரை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமாவிலேருந்து அரசியல்லேருந்து எல்லாத்துலேயும் அவர் ரொம்ப பிடிக்கும். சரி பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம்ப்பா சண்டையில். இன்னும் முன்னாடி 2 முறை வந்துட்டு போயிட்டேன். இது 3வது முறை வர கண்ணிலே நிற்கிது அவர். அதான் பார்த்துட்டு போகலான்னு. அது என்னவோ அது ஒரு சக்தி, அந்த ஈர்ப்பு, அந்த அதுக்காக தான் வந்தது. ரொம்ப பிடிக்கும்ப்பா. அவர் படம் எல்லாமே பார்ப்போம். அவர் எங்க இருந்தாலும் போயிடுவோம். சாலிகிராமம், வளசரவாக்கம் எங்க போயிட்டு வந்திருக்கோம். பார்த்துருக்கேன். கோயம்பேடு மார்க்கெட்ல இங்க பிறந்த நாள் கொண்டாடும் போது வந்திருக்கேன். பேசியிருக்கோம்ப்பா. என்ன நல்லா இருக்கீங்களா, எங்க வீடு, குழந்தைங்க அதெல்லாம் பத்தி விசாரிப்பேன். என்ன கல்விக்கு நிறைய பண்ணிருக்காரு, படிப்புக்காக, சாப்பாடு, அன்னதானம். கோயம்பேடு மார்க்கெட்ல உள்ளவங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்கப்பா. மார்க்கெட்ல அப்பா எல்லாம் அங்கதான் இருந்தாங்க. நல்லா வாங்கியிருக்காங்க. பை கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஆமா ஆமா, அப்பா மார்க்கெட்ல இருக்காங்க. அதை வச்சு இங்க வருவேன், கண்டிப்பா வருவேன். எல்லாம் அப்பா வேஷ்டி சட்டை துண்டு பிறந்த நாள்ல ஒரு முறை வாங்கினாங்க. வந்து இங்க வந்து மனசார சாப்பிட்டுட்டு வாழ்த்துட்டு போனாங்க. கோயம்பேடு மார்க்கெட். வேற என்ன இப்ப சமீபத்துல நடந்ததுதான் சொல்ல தெரியுங்க. கேளுங்க. அதான் சொல்லுங்க அக்கா. சொல்றாங்க, நாங்க படம் ஒரு படம் கூட விட மாட்டோம். எல்லா படமும் பார்ப்போம். அது எங்க வீட்டுக்காரங்களுக்கு சண்டை படம்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க காலாலேயே சண்டை போடுவாங்கல்ல, அது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால அந்த படத்தை எந்த படத்தையுமே நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் எல்லாரும் பார்ப்போம். அவங்க இழந்தது எங்களுக்கெல்லாம் மனசு ரொம்ப வருத்தம் தான். இப்படி ஒரு நல்ல மனுஷன் இப்படி போயிட்டாருங்கிறது ஒரு இதுதான். ஆனால் இருக்கும்போது தெரியல, இல்லாத சமயத்துல தான் இப்போ தெரியுது அவர் என்னென்ன செஞ்சுருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கங்கிறதெல்லாம் எங்களுக்கு இப்போ தெரியுது. ஒரு நல்ல மனிதன் இருந்துட்டாருங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. காலையிலே தெரியும் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு செய்தியெல்லாம் டிவில எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா, அதுல எல்லாம் பார்த்து எங்கள் வீட்டுல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டாங்களேன்னு. இன்னும் ஒரு படம் கூட விட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் எல்லாமும் பார்ப்பாங்க. அது இல்லாததுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் செஞ்சது தான் இப்போ அதான் சொல்றீங்கன்னா, அவர் இருக்கும்போது தெரியல, இறந்ததுக்கு அப்புறமா அவர் என்னென்ன செஞ்சாருங்கிறது வந்து மக்களுங்களுக்கு எல்லாம் படவே எல்லாம் வந்து பார்க்கணும் கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மனுஷன் சேர்ந்துட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் இருந்திருக்கிறாரு. இருக்கும்போது தெரியல, அவர் இருக்கும்போது இந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாரா என்னங்கிறது தெரியாம போச்சு. ஆனா இப்ப வந்து எங்களுக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் போட்டு பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. எம்ஜிஆரெல்லாம் தூக்கிட்ட மாதிரி வந்துட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்பதான் அதெல்லாம் வரவே எங்களுக்கு இதா இருக்குது.